Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி சிரமமே இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற கோதுமை மாவு அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதனால் நான் ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இதை நம்ம இப்போ காய்க்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாவோடு சேர்த்தும் கரைச்சிக்கலாம். பட் அங்கங்கே திட்டாக நிற்கும், எண்ணெயும் தண்ணியும் சேராது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம கரைச்சிக்கலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது குப்பை இருந்ததுனாலும் நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்காக தான் நம்ம தனியாக ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிறது. ஸோ இப்போ நல்லாயிருக்கு, நான் கரைச்சிக்கிட்டேன். இப்போ கோதுமை மாவும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பிசைய தண்ணி தேவைப்பட்டால் கலந்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 கப்புக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி சரியாக போயிடும். பத்தலைன்னா நான் சேர்த்துக்க போகிறேன், இல்லைன்னா தேவைப்படாதுங்க. இப்போ நம்ம இதை எப்பயும் போல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் ஊற்றின தண்ணியே கரெக்டான அளவில் இருந்திருக்கு, அதுவே போதுமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மாவு நல்லா ஃபைனாக நம்ம மறுபடியும் பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக அழகாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ இது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் போல் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே கொஞ்சம் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில். இது ஒரு பேஸ்ட்டுக்காக நம்ம செய்ய போகிறோம். இதெல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் எந்த மாவும் சீக்கிரமாக கரையாது, உப்பும் கரையாது. ஸோ கொஞ்சம் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போது நமக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்திங்கன்னா, உதிரி மாவு, சப்பாத்தி கட்டை, தென் இந்த பேஸ்ட்டு, மாவு, பிசைஞ்சு வச்ச மாவு. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை மறுபடியும் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம டைரெக்டாக சப்பாத்தி செய்யவே ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நான் உருட்டிக்கிட்டேன். அதை இப்போ நாம் உதிரி மாவு கொஞ்சமாக தூவி விட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம். கையில் நம்ம உருட்டினா ரவுண்ட் ஷேப்புக்காக நம்ம உருட்டுறோம், மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ நம்ம உதிரி மாவு கொஞ்சம் போட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம். நல்லா சப்பாத்தி போல் பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலையே இருக்குது. ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நம்ம சாதாரணமாக சப்பாத்தி ஒரே லேயரில் அப்படியே சுட்டு எடுக்கும்போது நமக்கு உப்பி வர்றது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில சமயத்தில் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சப்பாத்தி பரோட்டா மாதிரி லேயராக நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. உள்ளே அந்த பேஸ்ட்டை 1 ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ விட்டு நம்ம தேய்ச்சிட்டு மேலே உதிரி மாவு கொஞ்சம் போட்டு தேய்ச்சிட்டு வீடியோவில் காட்டுறது போல் நீங்கள் மடக்கி இப்படி மடித்து மேற்கொண்டு மேலே கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு அதை தேய்ச்சி விட்டுட்டு இப்படி 4ஆக மடிச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அது நல்லா அந்த பேஸ்ட் நல்லா பைண்டிங் பேஸ்ட் மாதிரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்களும் இந்த பேஸ்ட்டை தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எத்தனை லேயர் போட்டு தேய்ச்சாலும் பிரித்து வராமல் உள்ளேயே நல்லா உப்பி சூப்பராக கிடைக்கும். இப்போது இது போல் நான் 4 சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறேன். 4 ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம தேய்ச்சி சப்பாத்தியாக போட்டுக்கலாங்க. 4 மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன், மீதி இன்னும் மாவு இருக்குது. இப்போ நம்ம உதிரி மாவு கொஞ்சம் போட்டு எப்பயும் போல் இது நம்ம சப்பாத்திக்கு உருட்டுறது போல் உருட்டிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்புங்கிறதுனால ஸ்கொயராகவே வர மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது சட்டியில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ நாம் தேய்ச்சி வச்ச சப்பாத்தியும் அதில் போட்டுட்டு மேற்கொண்டு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். இது வேக ஆரம்பிச்சதுமே கொஞ்சமாக பூரி உப்பி வர்றது போல் நல்லாவே உப்பி வருங்க.
எண்ணெய் தேய்ச்ச பிறகு உடனே திருப்பி போட்டு இந்த பக்கமும் லைட்டாக அங்கங்கே கரண்டி வச்சு நம்ம அழுத்தி கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக உப்பி வரும். அந்த 4 கார்னரும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே நம்ம நகர்த்தி விட்டு நல்லா தேய்ச்சி வேக விட்டுக்கலாம். நல்லா உப்பி வருது பார்த்திங்களா? ஓரத்தை வேக வைக்கிறதுக்குள்ளே நடுவில் கொஞ்சமாக தேஞ்சிருச்சு. பட் ரொம்ப தீயில அழகாக தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் 4 மட்டும் இப்போது ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் உப்பி வருது. இப்போது நம்மளோட சப்பாத்தியோட லேயரை சாஃப்ட்னஸை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சப்பாத்தி மட்டும் நான் சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். சும்மா அழகாக லைட்டாக கிழிச்சு காமிக்கிறேன். எத்தனை லேயர் அழகாக பூ மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி செய்கிற சப்பாத்தியை பெரியவங்களாலேயே 2க்கு மேலே சாப்பிடவே முடியாது. அந்தளவுக்கு ஃபுல்லாயிரும். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் சாஃப்டான சப்பாத்தி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கருத்துகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக நான் வேற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.